வாழப்பாடி அருகே உமையால்புரம் கிராமத்தில் ஆடு திருடிய 2 நபர்களை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு. போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உமையால்புரம் கிராமத்தில் மேட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் மகன் மாணிக்கம் என்பவர் ஆடு மாடுகளான கால்நடைகளை வளர்த்து அதன் மூலம் ஜீவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மாணிக்கத்தின் பட்டியில் கட்டியிருந்த 30 கிலோ எடை கொண்ட ஆட்டை 2 நபர்கள் திருடி கொண்டிருந்த போது ஆட்டின் உரிமையாளர் மாணிக்கம் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சத்தம் கேட்பதை அறிந்து வெளியே சென்று பார்க்கும்போது ஆட்டுப்பட்டியில் ஆட்டை திருடுவதை அறிந்து அவர்கள் கூச்சலிட்டனர். அப்போது அருகே உள்ளவர்கள் ஓடி வந்து ஆட்டை திருடிய 2 பேரையும் பிடித்து அங்குள்ள பச்சையம்மன் கோவிலில் அழைத்துச் சென்று தர்மடி கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஏத்தாப்பூர் போலீசார் ஆடு திருடிய 2 நபர்களையும் பொதுமக்களிடம் மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் கொட்டவாடி பகுதியைச் சேர்ந்த ராயர் மகன் கார்த்தி 27 வயது என்பவர் மற்றும் குமரபாளையம் பகுதியைச் சேர்ந்த சன்னாசி மகன் வேலு மணிகண்டன் 30 என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை பெத்தநாயக்கம்பாளையம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்துள்ளனர்.